வெல்கம் டு விஷா சேனல். எங்களுடைய அறம்சார் பகிர்விற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். என்ன ஏடி, வெளியில பயங்கரமா இருக்கா வெயில்? சென்னை வெயில் காட்டுன்னு காட்டுது. அது மட்டுமா, அரசியல் களம் வேற சூடு பிடிச்சிருச்சுல்ல, அதனால எல்லா இடமும் சூடாக தான் இருக்கு. 23 அல்லவா நம்முடைய எலெக்ஷன். இப்போ 23 எலெக்ஷன் அப்படிங்கும்போது 21ஓட பிரச்சாரம் முடியுது. அப்போ நாட்கள் கம்மியாக இருக்குது. இப்போ எல்லாருமே வேகமாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த களத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. நம்ம இந்த சமயத்தில், அரசியல் சமயத்தில் நமக்கும் அரசியல் சிந்தனை உண்டு. நாம் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசியல் கருத்துக்களை பகிர்றது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அரசியல் களம் சூடாக இருக்குது, தேர்தல் சமயம். இந்த சமயத்தில் நம்மளுடைய கருத்துக்களை, அரசியல் சார்ந்த கருத்துக்களை இந்த சமயத்தில் சொல்லாமல் இருந்தால் வேறு எப்போ சொல்கிறது? அதனால் இப்போ அடுத்த 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய பகிர்வுகள் எல்லாமே அரசியல் சம்பந்தமாகவே இருக்கட்டும். நமக்கும் கொஞ்சம் அரசியல் தெரியும்ல. ஆமாம், அதுக்கப்புறமா நம்முடைய மற்ற கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ அரசியல் கருத்துக்களை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம். தேர்தல் பிரச்சார சமயத்தில் உங்களை கவர்ந்த விஷயம் எது? கவர்ந்தது என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் முக்கியப்படுத்தி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன கிரிக்கெட் மேட்சா, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு? அது கரெக்டு. நீ நானும் நீயும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் அவர் ஆட்சி பண்ணுறாரு, 5 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணும்போது அவர் யாரை எதிர்த்து போராடி இருக்கிறாரு, யாருக்கிட்ட அதிகமாக சங்கடங்களை அனுபவிச்சிருக்கிறாரு, அது மக்களுக்காக யாருக்கிட்ட இருந்து எதை வாங்கணும் அப்படின்னு அவர் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்தபோது நமக்கு கவர்னர் வேற, அவர் வேற கூட இருந்துக்கிட்டு மத்திய அரசோட பிரதிநிதி மாதிரி இருந்து அவர் வேற எல்லா விஷயத்துலையும் தடைகளை வச்சுக்கிட்டே இருந்தார். அதனால அவர் செட் பண்ணியிருக்கிற நேரேட்டிவ் டெல்லியா தமிழ்நாடா அதுதான் வச்சிருக்கிறார். இதே மாதிரி நேரேட்டிவை இதுக்கு முன்னாடி மோடியா லேடியா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வச்சுருந்தாங்க. அது மாதிரி தானே இதா, இல்லை அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? அதில் ஒரு ரெண்டு விஷயம் அதை சொல்லலாம். முதல்ல அவங்க மோடியா லேடியா அப்படின்னு கேட்டது அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, குஜராத்தில் இருந்தவர் மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு அப்படின்னா, ஒருவேளை நம்ம லேடியா மோடியான்னு கேட்டோம்னா அவங்க அந்த அம்மாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம்ல. அதனால ரெண்டையும் சேர்த்தே கொண்டு வந்திருப்பாங்க அவங்க, லேடியா மோடியான்னு. அது தெரியல. ஆனால் இப்போ குஜராத் மாடல் அப்படிங்கிறது பிரபலமாக பேசப்பட்டது என்பது உண்மை. அப்போல்லாம் நம்மளை பார்க்கும்போது எல்லாம் குஜராத்தில் அப்படி குஜராத் மாடல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் எடுத்த உடனேயே திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண வந்தாங்க. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதுக்கு ஏதாவது தார்மீகமான காரணங்கள் நம்மிடம் இருக்கா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. அது நாம அலச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பாஜக ஆட்சி செய்யறதுனால, அவங்க மத்தியில் ஆட்சி செய்யறதுனால அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா அதிகாரத்தை கூச்சி வச்சுக்கணும். அவங்க பணத்துல இருந்து எல்லா விதமான அதிகாரமும் தாங்கிட்ட இருக்கணும். தான் எல்லா மாநிலங்களுக்கும் ஆட்சி செய்யணும். ஒன்று நான் ஆட்சி செய்யணும், அப்படி இல்லாட்டி நம்மளுடைய அடிமைகள் ஆட்சி செய்யணும். இந்த ஆட்சி பண்ணணும். ஆமாம், நான் என்ன சொன்னீங்க? நான் ஆட்சி பண்ணணும் அல்லது நான் சொல்றதை கேட்குற வார்த்தையை வேணா நம்ம எடுத்துருவோம். நாம் சொல்றத கேட்குறோம் அப்படின்னு கேட்குறவங்க தான் ஆட்சி பண்ணணும். இதை அவங்க 10 வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஆட்சி இல்லையோ அதுக்கு பதிலாக அவங்க கவர்னர்களை வச்சு இதை தொடர்ந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்னதான் சட்டசபையில் நீங்கள் ஆட்சியை பிடிச்சி ஆட்சி செஞ்சாலும் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு எங்களுடைய ஆட்சி இங்கே நடக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். இல்லை, அதுலேயும் ஓரளவுக்கு அவங்களும் வெற்றி கண்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நெடுவாசலாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த தமிழ்நாட்டினுடைய போராட்டங்கள் வெற்றி பெறலை, அல்லது தமிழ்நாடு போராட விடலை, அல்லது போராட்டமே இல்லாமல் சுமூகமாக சில விஷயங்களுக்கு சமாதி கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய எடப்பாடியோட அரசு. எடப்பாடியோட அரசு மத்திய அரசை எந்த வகையிலையும் அவங்க எதிர்க்கிறதுக்கு தயாரே இல்லை. முதல் காரியம், அவங்கக்கிட்ட திட்டங்கள் இல்லை. அதே சமயத்தில் அவங்களுடைய பயமுறுத்துதலுக்கு இவங்க அஞ்சிக்கிட்டே இருந்தாங்க.
ரெண்டாவது எந்த சமயத்தில் வேணாலும் அந்த 18 எம்எல்ஏ வந்து நீக்கின சந்தர்ப்பத்தில் எந்த சமயத்தில் அந்த 18 எம்எல்ஏக்கள் உள்ளார வர ஆரம்பித்தாங்கன்னா இவங்க ஆட்சியே பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு சுமூகமான நேர்ந்து கலந்து செய்கிற ஆட்சியை அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால எடப்பாடி ஆட்சியோ அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அது பாஜகவுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காத ஆட்சி. இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறாங்க இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்தது ஒரு இரட்டை இன்ஜின் ஆட்சி மாதிரி தான் அது நடந்துக்கிட்டு இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் வந்து அவருடைய பிரதிநிதிகளாக தான் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் டெல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இவர் நரேட்டிவ் கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே அதிமுக திமுக அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு, காலம் போயிடுச்சுது. அதிமுகனுடைய அந்த தன்மையை போயிடுச்சுது. இவங்களும் டெல்லியுடைய அங்கமாக ஆகிட்டாங்க. அப்போ டெல்லி வர்சஸ் இல்லை. ஆனால் இல்லை எடப்பாடி வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி இன்னும் திமுகவுக்கு நான் தான் போட்டி, இது தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனு, இவர் என்ன டெல்லி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, இங்கே அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அவருக்கு இருந்தாலும் அந்த இது இருக்கும்ல, கெத்து இருக்கும்ல, அது விட முடியல அவரால். அவருக்கு ஒருவேளை இந்த டெல்லி தமிழ்நாடு அப்படிங்கிறத திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஆட்சி வந்த காலத்தில் இருந்து நாமளுமே பார்க்குறோம்ல, நம்ம அன்றாட நம்ம சென்னையில் இருந்தோம், திடீர்னு ஒரே நாளில் 57 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அப்புறம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரத்தில் 97 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அப்போ அது ஒரு பெரிய பேரிடராக இருந்தது. பேரிடர் மீட்பு குழுவெல்லாம் வந்தது, எல்லாரும் கண்கூட நம்மளே பார்த்தோமே. ஆனால் அதுக்கான நிதிகள் எதுவுமே கொடுக்கப்படலை. அப்போ நிதி கொடுக்கப்படாமல் ஒருத்தரை வந்து ஆட்சி பண்ண வைக்கும்போது அவங்களுடைய பேர் தானே கெடும், அவங்களுக்கு அந்த வித சப்போர்ட்டே இல்லாத போது. பேர் கெடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அப்படி இல்லாட்டி எனக்கு நீங்கள் அடிமையாயிடுங்க, எனக்கு வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு இந்த எஜுகேஷன் இதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க, மும்மொழி திட்டத்தை அனுபவிச்சிருவோம், நீட்டுக்கு இந்த மாதிரி தொடர்ந்தெல்லாம் சண்டையெல்லாம் போடாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி நாம் சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாதகமான அரசாக போயிடும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எந்த விஷயத்துலையும் ஸ்டாலின் விட்டு கொடுக்கவே இல்லை. அதாவது இது ஒரு வகையான பிக் பிரதருடைய பிளாக்மெயில்னு எடுத்துக்கலாம். அதாவது இது பிக் பிரதர்லாம் இல்லை, பிளாக்மெயில் தான். பிளாக்மெயில். அது அப்போ என்னன்னா எங்கள் அரசு இருந்தால் இது டபுள் என்ஜினாக இருக்கும், இல்லைன்னா நாங்கள் ட்ரபுள் என்ஜின் ஆக்கிடுவோம், ட்ரபுள் என்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக பார்த்தா டபுள் என்ஜினாக இருந்த மாநிலங்களும் அது ட்ரபுள் என்ஜின் சர்வீஸாக தான் இருந்திருக்கு. இல்லை, இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே வந்து முட்டுக்கட்டை போடுறது தான் வேலையாக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கல்வி வந்து முதல்ல வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அப்புறம் கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் வந்தோம்னா சம உரிமை அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம், 2 பேரும். ஆனால் நீ வந்து காசை கொடு, நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம், ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்தால் தான் உனக்கு அந்த நிதியை கல்வி மானியத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ இவருக்கு அந்த கோபம் வரத்தானே செய்யும். உண்மையிலேயே நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாத்தையும் உருவாக்குனவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மத்திய அரசு செய்யணும், சில விஷயங்களை வந்து மாநில அரசுகள் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, மாநிலத்துக்குன்னு தனிப்பட்ட தேவைகள் இருக்குது, அதுவும் நம்ம வந்து மொழிவாரி மாநிலங்களெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறோம். அப்படி இருந்ததுன்னா அந்த மாநிலங்களுக்குன்னு தனிப்பட்ட மொழி, இனம், கலாச்சாரம், அவர்களுடைய தேவைகள், அவங்களுடைய பண்பாடு, இதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாநில மக்களுக்கு என்ன தேவைங்கிறது அந்த மாநில மக்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்கன்னா கூட இவர்களுடைய ஒப்பீனியனை வந்து முழுசாக வாங்கி அதை செய்யணும், அந்த மக்களை நாம் பாதுகாக்கணும், அவங்களுடைய ஐடென்டிட்டியை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. இல்லை, ஒருவேளை யூனிட்டி, ஒரு ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி செய்திருக்கலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப உயரமாக இருக்கவங்கள கீழே இறக்குறதெல்லாம் சமத்துவம், கீழே இருக்கவனே மேலே கொண்டு வரணும். ஒரு மாநிலம் வளர்ந்துருக்கு, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் தரமாட்டோம், வளராத மாநிலங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த தர்க்கம் வந்து சரியில்லாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால ஸ்டாலின் வச்சிருக்கிற நேரேட்டிவ் வந்து அவருடைய இலக்கு என்னங்கிறத தெளிவாக காமிக்குது. ரெண்டாவது, அவர் இன்னைக்கு நிலைமையில் தமிழ்நாடை வந்து அவர் உயர்த்தி வச்சிருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து தனக்கு ஈக்குவலான எதிரி யார் அப்படின்னு அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், தனக்கு யார் வலிமை உள்ளவர்களோ, யார்கிட்ட போராடினா நம்மளுடைய வீரம் வெளிப்படுமோ அவங்கள அவர் நேரட்டிவாக செட் பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில்
எடப்பாடி வந்து எனக்கு வந்து திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் உண்மையான எதிரியாக இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக. அதே மாதிரி தாவேக கட்சி வந்து அவரு சொல்கிறாரு, அவரு ஒரு நேரட்டிவ் சொல்கிறாரு, நானும் திமுகவும் தான் எதிராளி, எனக்கு கொள்கை எதிரி பாஜகவாக இருந்தாலும் இது தமிழ்நாடாக இருக்கிறதுனால எனக்கு வந்து எதிரி திமுக தான், மற்றவங்கெல்லாம் அப்படி ஓரமாக போய் விளையாடுங்க, நாங்களும் 2 பேரும் விளையாண்டுக்கிறோம், உங்களுக்கெல்லாம் இது இங்கே இடம் இல்லை அப்படின்னு சீமானையோ அல்லது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அவர் அப்படியே ஒதுக்கி விட்டுறாரு. ஆனால் அவங்கெல்லாம் அரசியலில் கொட்டை போட்டவங்க, அரசியல் பல விதமான களங்களை கண்டவங்க, அவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறது சரியாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை, எந்த விதமான வகையிலையும் அவர் இன்னும் தன்னுடைய இருப்பை வந்து நிரூபித்து காமிக்கல. ஆனால் அவர் வந்து 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி, அதுதான் எனக்கு எதிரின்னு சொன்னால் சொல்லலாம், சினிமா வசனமாக இருந்தால் நம்மளும் கைத்தட்டி சிரிக்கலாம். ஆனால் அது வந்து அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாதகமாக ஏதோ அதை செட் பண்ணிப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்னட்டாக்கா, இந்த தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படிங்கிறது யதார்த்த களத்தில் உண்மையான விஷயமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரியான இதுகள் மெட்ரோவுக்குன்னு பார்த்தோம்னா மெட்ரோவுக்கு நமக்கு ஒரு வகையானது, இது அங்கே ஒரு வகையானது. இன்னொன்று சில இதுகளை ஜிஎஸ்டி பார்த்தோம்னாக்க இந்த ஊர்ல சொல்லுவாங்க, நீ அவளை கொண்டு வா, நான் உமியை கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரி பணத்தை எல்லாம் கட்டுவோமா, ஆனால் அதுக்கு பங்கு வந்து பகிர்வு வந்து நமக்கு ரொம்ப குறைவாக கொடுப்பாங்களாம். அப்போ எப்படி செயல்பட முடியும்? அப்போ இவருக்கு அந்த கோபம் வருகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்முடைய சுயமரியாதை ஒன்று சரண்டர் ஆகணும், ஃபைட் பண்ணும்போது அதில் சுயமரியாதையோட ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது இந்த ஃபைட் சரியானதா? இது சரியானது அப்படிங்கிறது வந்து மிக நீண்ட பாரம்பரிய கட்சிகள், அந்த கட்சிகளை நிறுவனவங்க, அவங்க இந்த மக்களுக்காக போராடினவங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க சொல்றாங்க இதுதான் ஃபைட், நாம வந்து we have to protect our people and we have to protect our constitution. அப்போ இது சரியான நெரேட்டிவ். திருமாவளவன் அவர் வந்து வாயை திறக்கும் போதெல்லாம் நம்மளுடைய எதிரி சனாதனம் தான் எதிரி, அதை கட்டமைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த எதிரியை தான் நம்ம வந்து களமாடி ஜெயிக்கணுமே தவிர மற்ற எதிரிகள்லாம் நமக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனோட நிக்கிறது இல்ல, இந்த 5 ஆண்டுகளோட நிக்கிறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இது முன்னாடியே இருந்து வருகின்ற ஒரு போராட்டம். எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுங்கிறது நமக்கு காலகாலமா எந்த ஆட்சி இருந்தாலுமே பார்க்கிறோம். அப்ப இது வந்து தொடராமல் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த நரேட்டிவ் படி பார்க்கும்போது இது சரியாகத்தான் தோன்றுறது, அப்படிதானே? இல்ல, அதாவது இது தொடராம இருக்குமா அப்படின்னு சொன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏறக்குறைய 100 வருஷம் 200 வருஷம் அப்படிங்கிற வகையில இந்த திராவிடமும் சனாதனமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல வந்து இன்னும் இதுவரைக்கும் சரியான பாதுகாப்பை எது கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த சனாதன எதிர்ப்பு குரலுக்கு தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு, மக்களுடைய ஆதரவும் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வடநாட்டுல இவங்க சனாதானத்தை முன்னிறுத்தி அதை வந்து மத சம்பந்தமா மாத்தினதுனால மக்கள் வந்து அதுல கொஞ்சம் மயங்கி போய் மதத்தை காப்பாத்தினா நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ அதனுடைய சாயமும் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல மதம் வேற அரசியல் வேற அப்படிங்கறது வந்து ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு பாரம்பரியத்தோட நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களால இன்ரோடு பண்ண முடியல. இவங்க வந்து ஏதாவது இன்ட்ரோடு பண்ணணும்னு சொன்னா கூட அந்த திராவிட கட்சிகளை துணைக்கு அழைச்சி தான் அவங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் திராவிட கட்சிகளை இவங்க யார் சார்ந்தாங்களோ அவங்க தோல்வியை தான் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய பகிர்வாக இன்றைக்கு வந்து எத்தனையோ விதங்களில் அரசியல் சார்புகள் அவங்களுக்கு இருந்தாலும் கூட நம்முடைய அறம் சார்ந்து யோசிக்கும் பொழுது ஒரு மாநில சுயாட்சி அல்லது மாநிலத்தினுடைய அதிகாரங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது. அப்போதான் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ மக்கள் வளர்ச்சிக்கு வேணுங்கிறாக்க அந்த மாநில சுயாட்சி வேணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஏகாதிபத்தியமாக திணிக்கக்கூடாது. அப்போ அதற்கான போராடக்கூடிய தலைவனை தான் நம்ம வச்சிருக்கணும், அவனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது இந்த பகிர்வை வந்து இது எத்தனை காலத்துக்கு இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வீரத்தோட விடாமுயற்சியோட போராட வேண்டிய கட்டாயம் நம்ம நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மொழி காப்பாற்றப்பட வேண்டும், இனம் காப்பாற்றப்பட வேண்டும், நமக்கு இருக்கிற அடையாளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நமக்கு இந்தி எதிர்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னா
பார்த்தோம்னா எல்லாருமே நமக்கு வந்து வாக்குறுதியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை யாரோ ஒருத்தவங்க அதை காண போடுற மாதிரி பேசுறது வந்து இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் இது என்டையர் கண்ட்ரியை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற எலெக்ஷன். இங்கே நடக்கிற விஷயம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடக்க போற அளவுக்கு ஒரு வீரியம் மிகுந்த ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல நாம் வீரத்தோட யார் கூட போராடணும்னா பயந்துகிட்டு அடிமையா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்மளால போராட முடியாது. நாம வந்து யாரு நம்மளுடைய இலக்குன்னு வச்சிருக்கிறோமோ அவங்க கிட்ட தான் சண்டை போடணும். அவங்களுக்கு தான் ஜெயிக்க முடியும். அவங்கள ஜெயிக்கிறது தான் நமக்கு அர்த்தமாகுது. சும்மா காமாசாமான இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சு விட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா அது என்ன இருக்குது? இது போலத்தான் நம்முடைய அன்பர்களுமே பல்வேறு விதங்கள்ல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அவங்க தெளிவு பெறணுங்கிறதுக்காக நம்முடைய கருத்துக்களை அதோட சேர்த்து இருக்கோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதியை சொல்லிக்கொண்டு இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பகிர்வுகளில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.